வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மிளகு தக்காளி கீரை சூப் பார்க்க போகிறோம். கூடவே இதோட நன்மைகள் நம்ம அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே வந்துடலாம். கீரை இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இதுக்கு அதிகம் கீரை தேவைப்படாது. நம்ம சூப் வைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கீரை போதும். நமக்கு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்ல கீரையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதில் நிறைய இதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது இந்த கீரையில். நமக்கு ஃபீவர் டைமில் நம்ம இந்த கீரையை சூப் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீவர் குறையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இந்த கீரையோட சூப் எடுத்துக்கலாம். அல்சர், வாய் புண்ணு, அப்புறம் குடல் புண்ணு, வயிறு புண்ணு, எல்லாத்துக்கும் வயிறு வலி, அப்பப்போ நமக்கு ஏதாவது கொஞ்சம் உரப்பாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி நமக்கு வயிறு வலி வரும். அந்த டைமில் இந்த கீரை சூப் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு கிளியர் ஆயிரும். இது நம்ம அரிசி கழனி தண்ணியில் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த அரிசி கழனி தண்ணியை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆன உடனே சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சு மிளகு தக்காளி கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கீரை நல்லா இந்த ஆவி பிடிச்சி வெந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த கீரையோட சூப் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் பெரியவங்க பாட்டி அம்மாச்சி அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, வாய் புண்ணு வருதா, சைடில் உதட கடிச்சுக்கிட்டோம், உடல புண்ணு வருது அப்படின்னா டக்குன்னு இந்த 4 இலையை பிச்சு மணத்தக்காளி கீரை 4 இலையை பிச்சு நம்ம வெறுமனே மென்று சாப்பிட்டு அந்த சாரை உள்ளே குடித்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த புண்ணு சரியாயிரும் இல்லைங்களா. அல்சர் இருக்கா, வயிறு வலி அப்படின்னாவே அல்சர் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அதை டக்குன்னு இந்த மணத்தக்காளி கீரை நீங்கள் இந்த போல் சூப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் இந்த போல் கசக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் முழு மிளகாய் உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் அதிகம் காரம் சேர்த்துக்க போகிறதில்ல. ஸோ அதனால் குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாது அப்படிங்கிறனால. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதோட ஒரு 3-4 பல்லு பூண்டு தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா இப்போ கலந்துடலாம். நம்ம அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சன்ஸ் நீங்கள் கீரை இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க, வீக்லி 2 இல்லை 3 டைம்ஸ் நீங்கள் இந்த போல் கீரை சூப் வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தலைவலி உங்களுக்கு குறையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே போல் ஸ்டொமக்கில் கொழுப்பு தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கொழுப்பு கரையிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த கீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடல் அளவுலையும் சரி, ப்ளஸ் நம்ம உடல் உள்ளேயும் சரி, உடலுக்கு வெளியிலையும் சரி, அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் இது கிளியர் பண்ணிடும். கீரை வெந்துருச்சான்னு நம்ம பார்த்தோம். கீரை வேகலை. ஸோ இதனால் நல்லா இது கொதிக்கட்டும். கீரை நல்லா வெந்தது அப்படின்னா தான் நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் ஜீரகத்தை இந்த போல் கையில் கசக்கிட்டு நீங்கள் உள்ளே சேர்த்ததே ரொம்ப ஒரு வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஜீரகத்தை நீங்கள் எண்ணெயில் பொரிய விடாமல் இந்த போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை ரெடியானதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கட்டும். ஒரு தாளிப்பை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அந்த கீரை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் சேர்த்ததுக்கப்புறமா துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம சூப் மாதிரியும் எடுத்து குடிக்கலாம். சாதம் கொஞ்சமாக போட்டுட்டு நிறைய மிதக்கிற அளவு இந்த சூப் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் டக்குன்னு கிளியர் ஆயிரும். ஸோ ஈஸியாக இருக்குது இந்த ரெசிபியை. ப்ளஸ் மருத்துவ குணம் கொண்ட இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.